Hey beautiful souls, welcome back to Cosmic Zaira. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனோட பாஸ்ட் டு ஃபியூச்சர் எனர்ஜி ஏதாச்சும் ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்றதை பார்க்கலாம். Guys, remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த ரீடிங் வந்து ரெசினேட் ஆகணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு இது ரெசினேட் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை சேனல். அடுத்த வீடியோவை பாருங்கள், ஓகேவா? வேண்டாத கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ here are the vibes. The Emperor, okay, the Lover, then Six of Cups, World card, then the Moon card. Bottom of the deck we have Three of Cups. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு சில கார்டை வந்து என்னால் ஃப்ரீயாக காமிக்க முடியாது, அதனால கார்டை நான் இப்படி வச்சுருக்கேன். கார்டு விசிபிள் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கார்டு பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஹோப் இட்ஸ் விசிபிள். ஓகே. பாஸ்ட்க்கு வந்து த எம்பீரர் அண்ட் த லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது. இன்டீட் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரீமி வைப்பில் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே லவ்வர்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் பிட்வீனில் ஒரு மேஜிக் புல் இருந்திருக்கலாம். ஒரு சோல் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்த விதம், இல்லை அவங்க உங்களை அப்ரோச் பண்ண அந்த லவ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு சொல்லுது. பட் கூடவே த எம்பீரர் வந்ததுனால இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுச்சு, சொதப்பிடுச்சு. எம்பீரர்னா எப்படின்னா ஒரு கிங், ஒரு பாஸ், அந்த எனர்ஜியை காமிக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் இருந்ததுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இந்த எம்பீரர் காமிக்குது. யாராவது ஒருத்தர் உங்களில், இல்லை நீங்கள் 2 பேருமே நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் ஏன் கால் பண்ணு, நீயே ஃபஸ்ட் கால் பண்ணு, நான் ஏன் மெசேஜ் பண்ணு, நீயே மெசேஜ் பண்ணுன்ற ஒரு ஸ்டப்பன் மைண்டில் இருந்ததுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த எம்பீரியர் கார்டு வந்து காமிக்குது. தென் டூ மெனி ரோல்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடமை விட என்னென்னா அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். லைக் மேபி உங்கள் பர்சன் வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நீங்கள் இங்கே போகாத, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போட்டதுனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்டபனாக ஈகோ கிளாஸஸாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் பாஸ்டில். தென் ப்ரொடெக்ஷன் ஆர் பொசஷன், அதாவது என்னென்னா லவ் இருந்தது உண்மை, அட் த சேம் டைம் வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பொசிசிவ்னஸ் மேலே போய் கடைசியாக சஃபகேட்டிங்காக மாறிடுச்சு. அதிகமான லவ் வந்து என்னவா ஆயிடுச்சுன்னா பொசிசிவ்னஸ் ஆயிடுச்சு. அதே சஃபகேட்டிங்காக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்டில் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு வந்து காமிக்குது. ஒய் இட்ஸ் நோ கான்டாக்ட் ரைட் நவுனா, லவ்வர்ஸ் கார்டில் ஒரு சாய்ஸ் இருக்கும், எம்பீரியர் கார்டில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஒரு சாய்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி வந்து என்னென்னா கண்ட்ரோல் மேலே டாமினேட் பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த லவ்வர்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் மேலே டாமினேட் பண்ணும். ஸோ உங்கள் பாஸ்டில் காதல் வந்து டெஃபீட் ஆகலை. அது என்னென்னா அந்த உங்களோட அந்த ஸ்டபன்னஸ், அந்த ஈகோ, அந்த ப்ரைட், அதனால் என்னென்னா உங்களுக்குள்ளே கொஞ்சம் அந்த லவ்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஃபாகியாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபாகி கிளைமேட்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த எம்பீரியர் வந்து பாஸ்ட் எனர்ஜியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பழைய மாதிரி ஈகோஸ்டிக்காக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்வர்ட் போகாதுன்றத இந்த கார்டு வந்து காமிக்குது. ஸோ ரீகன்சிலேஷன் நடக்கணுன்னா அந்த எம்பீரியர் க்ரௌனை வந்து கழட்டி வச்சு லவ்வர் மோட்க்கு வரணுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் இஸ் ரியல். ஏன்னா லவ்வர் கார்ட்ஸ் வந்து இந்த லவ்வர் கார்டு வந்து பாஸ்டில் இருக்கிறதுனால உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இன்னும் அந்த ஸ்பார்க் இருக்குது, உங்களை மறக்கலை. ஜஸ்ட் ஈகோ வந்து தடுக்குது. மேபி உங்களுக்குள்ளே நடந்த அந்த பாஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவரை வந்து உங்களை அப்ரோச் பண்ண விடாமல் தடுக்குது. அட் த சேம் டைம்
நீங்களும் அவங்கள அப்ரோச் பண்ணாம இருக்கிறீங்கன்றத இந்த கார்டு வந்து அ ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கும்போது, நீங்க நான் கரெக்ட்டா, அவங்க கரெக்ட்டான்னு மறுபடியும் திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இன்ஸ்டீட் நம்ம ரிலேஷன்ஷிப்ல கண்ட்ரோல் அதிகமா இருந்துச்சான்னு யோசிங்க. நான் உங்க பக்கம் என்ன தப்பு நடந்துச்சுன்றத யோசிச்சு, அத சரி பண்ண யோசிங்க. உங்க பெர்சன் கண்டிப்பா அந்த ஈகோவ விட்டுட்டு உங்கள்ட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தது எம்பி, அடுத்தது வந்து நம்மள்ட்ட ஆ லவ்வர்ஸ் கார்ட் இருக்குது. தென் 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஆ வேர்ல்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா? இந்த இது வந்து என்னன்னா, உங்களோட அந்த பிரசன்ட் எனர்ஜிய காமிக்குது. இது என்னன்னா, மிஸ்ஸிங் த குட் ஓல்ட் டேஸ் அண்ட் க்ளோசிங் அ சாப்டர்ன்றத காமிக்குது. இது மி மி குட் ஓல்ட் டேஸ் இது பண்றாங்க. இது வந்து சாப்டர க்ளோஸ் பண்றாங்கன்றது காமிக்குது. 6 ஆஃப் கப்ஸ்னா த நாஸ்டால்ஜியா ட்ரிப்ன்னு சொல்லிட்டு இத சொல்லுவாங்க. மேபி நீங்க 2 பேருமே நோ கான்டாக்ட்ல இருந்தாலும், உங்க மெமரீஸ் வந்து உங்க மெமரீஸும் சரி, அவங்க மெமரீஸும் சரி, அந்த பழைய விஷயங்கள் வந்து அடிக்கடி ரிமெம்பர் ஆயிட்டே இருக்கலாம். ஃப்ளாஷ்பேக் சடனா அ ஒரு சாங் பார்க்கும்போதோ, இல்ல ஒரு பிளேஸ விசிட் பண்ணும்போதோ, ஒரு ஸ்வீட்ஸ் பார்க்கும்போதோ, ஒரு கலர்ஸ் பார்க்கும்போது, யாராச்சும் பேசும்போது, அதே டயலாக் ரிலேட்டடா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ காமிக்குது. அம் பியூர் இன்டென்ஷன்ஸ் அட் த சேம் டைம் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்க மேல உங்க பெர்சனுக்கு கோவம் இருந்தாலும், மேபி உங்க உங்களோட இன்னர் சைல்டு, உங்களோட இன்னோசன்ட்ல அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க உங்க பழைய ஃபோட்டோஸ பார்க்கலாம், இல்ல பழைய சாட்டிங்ஸ ரீட் பண்ணலாம். இல்ல உங்க கூட போன இடத்துக்கு அவங்க மறுபடியும் அங்கே போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்துச்சுன்னா, உங்கள ரிமெம்பர் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கிறத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூரான சோல்மேட் லெவல் வைப வந்து குடுக்குதுன்றது இந்த 6 ஆஃப் கப்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் தி சேம் டைம் வி ஹேவ் த வேர்ல்ட் கார்ட். இது வந்து த ஃபுல் சர்க்கிள். ஸோ த வேர்ல்ட் கார்ட் வந்தாலே ஒரு சைக்கிள் முடிய போகுதுன்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் சைலன்ஸ் இந்த நோ கான்டாக்ட் ஸ்பேஸோட பர்ப்பஸ் முடியிற நேரம் வந்துருச்சு. அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த கேப் ஏன் உங்க 2 பேத்துக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க 2 பேரும் வந்து லெசன லேர்ன் பண்ண தான். அ அதாவது நீங்க 2 பேரும் செப்பரேஷனா இருந்து உங்க பக்கம் என்ன தப்பு இருந்துச்சு, அவங்க பக்கம் என்ன தப்பு இருந்துச்சுன்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்காக தான் மேபி இந்த கேப் வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப நீங்க 2 பேருமே உங்களோட அந்த மிஸ்டேக்ஸ ரியலைஸ் பண்ணி ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இது ஒரு எண்ட் இல்ல. இது ஒரு transition. One chapter is closing, like the distance, the ego, and a new bigger world is opening upன்றத இந்த கார்டு வந்து ஆம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த 2 கார்டும் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, பழைய சந்தோஷம் திரும்பி வரப்போகுது. ஆனா அது வந்து புது வேர்ல்டா இருக்கும். ஒரு புது லெவல் ஆஃபா இருக்கும்ன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி நீங்க 2 பேருமே இப்போ ரெடி ஆகியிருக்கலாம். அந்த எம்பீரியர் ஈகோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு, நமக்குள்ள இவங்க தான் வேணுன்ற ஒரு ரியலைசேஷன் உங்க 2 பக்கமும் பார்த்தும் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ பிரசன்ட் எனர்ஜில நீங்க 2 பேருமே மனசால ரொம்ப பக்கத்துல க்ளோஸ் டூ ஹார்ட்ன்ற மாதிரி இருந்தீங்க. அ ஸோ ஃபிசிக்கலா தான் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கிறீங்களே தவிர, தாட் ஃபுல்லா யூ அண்ட் மீ தான். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் முடிஞ்சு, வீட்டுக்கு வர மாதிரி ஒரு எனர்ஜி வந்து இப்போ ஃபார்ம் ஆகுறதுக்கான அந்த பேஸ்ல இருக்குது. தென் ஃபியூச்சர் அவுட்கம் என்னன்றத பார்க்கலாம். ஃபியூச்சர் அவுட்கம்ல மூன் கார்டு வந்திருக்குது காய்ஸ். அதாவது என்னன்னா, இது கொஞ்சம் மிஸ்டீரியஸ் ஆன கார்ட் ஓகேங்களா? அ அதாவது என்னன்னா, ஃபியூச்சர்ல எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும்னு சொல்ல முடியாது. மேபி இன் ஃபியூச்சர். கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ம். ஓகே. இந்த கார்டோட வைப் வந்து இதுதான். கொஞ்சம் டிப்ரஷன், ஆஃப் ட்ரூத் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ராபப்ளி கன்ஃப்யூஷன் அண்ட் ஃபியர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது ஃபியூச்சர்ல. அம் ஸோ காய்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அங்க ரீகன்சிலியேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். என்னன்னா ஆ இந்த மூனோட லைட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லையா?
ஸோ, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதனால நீங்க ஃபுல் ட்ரூத் அந்த ஃபுல் சினாரியோ வந்து பார்க்க முடியாது. ஸோ, ஓவர் திங்கிங் இருக்கலாம். நீங்க 2 பேரும் நீங்க ஆகட்டும், உங்க பெர்சன் ஆகட்டும், அவங்க இப்ப என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப ஓவர் திங்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க நீங்க என்ன நினைப்பீங்க? வாட் யூ ஆர் திங்கிங்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஹிடன் ஃபீலிங்க இந்த மூன் கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, உங்க 2 பேத்துக்குள் ஒரு 2 பேத்தோட மனசுலயும் என்னன்னா 2 பேருமே ஓப்பன் அப் ஃபுல்லா ஆக மாட்டீங்க. உங்க மைண்ட்லயும் ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கும். அவங்க மைண்ட்ல அவங்களோட ஹார்ட்குள்ளயும் ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கும்ன்றது இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. 2 பேருமே ட்ரூத்த வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க அவங்க சொல்லணும்னு. அதே மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஃபுல்லா நீங்களும் ஓப்பன் அப் ஆக மாட்டீங்க. உங்க பெர்சனும் ஃப்யூச்சர்ல ஓப்பன் அப் ஆகாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்டு வந்து ஆ ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது அட் த சேம் டைம் த எமோஷனல் வேவ் அதாவது அந்த மனசு என்னங்க சொல்றாங்க தமிழ்ல அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும்ன்றது இந்த கார்டு வந்து ம் ரெப்ரசன்ட் பண்ணுது. எமோஷனல் வந்து கொஞ்சம் ஹையாவே இருக்கும். ம் உங்க இன்ட்யூஷன் வந்து இந்த மூன் எனர்ஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் காய்ஸ். ம் மேபி நீங்க ஏதாச்சும் கரெக்ட்டா நெனச்சீங்கன்னா, அந்த கட்ஸ் ஃபீலிங் வந்து கரெக்ட்டா உங்கள கைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்களுக்கு தோணும், அவங்க கண்டிப்பா கால் பண்ண போறாங்கன்னு. அந்த இன்ட்யூஷன நீங்க வந்து நம்புங்க. அந்த மாதிரி அந்த இன்ட்யூஷன் நம்புனா, அம் அதன்னா அந்த ஆங்ஸைட்டி வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கம்மியாகும். மேபி அந்த இன்ட்யூஷன் சொல்லும்போது உங்களுக்கு அவங்கள்ட்டருந்து கால் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அட் த சேம் டைம் த வெயிட் அண்ட் சீ பேசஸ் ஓகேங்களா? த மூன் கார்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, வெயிட் ஃபார் த சன்ரைஸ். இப்ப எல்லாமே கன்ஃப்யூஸா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அது வந்து என்னன்னா, டெம்பரவரி தான். உண்மை மெல்ல மெல்ல அந்த சன் மெல்ல மெல்லமா வெளியில ரைஸ் ஆக ஆக, அந்த மிஸ்டீரியஸ் அந்த டார்க்னஸ் எல்லாம் காணாம போகும். எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்ன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ரீகன்சிலியேஷன் உடனே கரெக்ட்டா பக்காவா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. ம் கொஞ்சம் கொஞ்சமா ரீகன்சிலியேஷன் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, கம்யூனிகேஷன் கேப் வந்து 2 பேருமே பேச நினைப்பீங்க. ஆனா, யார் கால் பண்றதுன்னு ஒரு சின்ன சின்ன ஹெசிடேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அ ஸோ காய்ஸ் ஃப்யூச்சர்ல கனெக்ஷன் இருக்கு. ஆனா, அது வந்து ஃபாகியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, யூ டோன்ட் கெட் ஃபியர் காய்ஸ் ஓகேங்களா? உங்க மனசு சொல்றத கேளுங்க. 3க்கு அப்புறம் சன் கண்டிப்பா வரும் இல்லையா? அந்த அதாவது எல்லாமே கிளியர் ஆகும். அந்த கிளியர் ஆகுற அந்த டைம் வரல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்க்கு டைம் குடுங்க. அது வரல உங்களோட செல்ஃப் குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஆம் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்குது. ஸோ, இந்த 3ஓட அந்த ப்ளர் கைண்ட் ஆஃப் அந்த வைப தாண்டி கிளாரிட்டி வர என்ன பண்ணணும்னா, ம் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். அ டிவோஷன்ல மைண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க கரியர், அ உங்களோட செல்ஃப் குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன நடக்குறாங்க? இவங்க இப்படி இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்களா? வேற யார்ட்டனாச்சும் பேசிட்டு இருக்கிறாங்களா? நீங்க திங்க் பண்ணி ஆ அந்த வைப வந்து ரூயின் பண்ண வேண்டாம். உங்களோட இப்போதைக்கு உங்களோட செல்ஃப் லவ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப யூனிவர்ஸ்ட்ட சரண்டர் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரண்டர் பண்ணா கண்டிப்பா ரீகன்சிலியேஷனுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து ஹவ் டு சே இருக்கிறது ரீகன்சிலியேஷனுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. பட் இந்த மூன் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் டிப்ரஷன் கைண்ட் ஆஃப் எனர்ஜிய வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வி ஹேவ் 3 ஆஃப் கப்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைன காமிக்குது. 3ஓட இந்த கன்ஃப்யூஷன எல்லாம் இந்த கார்ட் வந்து என்ன பண்ணும்னா, சரி பண்ணிடும். அம் ஸோ ஹேப்பி எவர் ஆஃப்டர் அந்த வைப வந்து இந்த கார்டு வந்து சொல்லுது. அ இந்த 3 ஆஃப் கப்ஸ்னாலே இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் செலப்ரேஷன். ஆ இது வந்து ரீகன்சிலியேஷன் கன்ஃபார்ம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நோ கான்டாக்ட் முடியறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி நீங்க இல்லாட்டி அவங்க அந்த ஈகோ விட்டுட்டு அப்ரோச் பண்ணலாம். 2 பேத்துக்குள்ளேயும் அந்த ஈக்குவல் கான்வர்சேஷன் நடக்கும்ன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி போத் பீப்பிள் திரும்ப பேசும்போது அந்த பழைய
ஸ்மைல், அந்த ஹாப்பினஸ், அந்த கம்ஃபோர்ட்ஸ் வந்து திரும்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த எம்பரர் ஈகோ வந்து அ எல்லாமே இந்த 3 ஆஃப் கப்ஸ்ல கரையும்ன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, உங்க மேபி உங்களோட ரீயூனியனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லன்னா நீங்க 2 பேரும் பப்ளிக்கா ஒண்ணா சுத்துற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து ரீகன்சிலியேஷன் ஆகும்போது நீங்க 2 பேருமே அந்த எமோஷனல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ரிலீஸ் பண்ணுவீங்க. மூன் கார்ட்ல இருந்த அந்த ஹெசிடேஷன்ஸ் அண்ட் கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாமே அம் போய் இப்போ எல்லாமே ஒரு ஓப்பன் அப்பா, ஒரு டிரான்ஸ்பரன்ட்டா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அகைன் ஒரு நியூ வைப பார்த்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ இந்த கார்டு வந்து சொல்லுது காய்ஸ். ஸோ ஃப்யூச்சர்ல வந்து இந்த மூன் கார்டு வந்ததுனால யோசிக்க வேண்டாம். ஏன்னா மூன் கார்ட கிளாரிஃபை பண்ணது அந்த 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. எப்பவுமே நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு சில லெசன்ஸ லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்குன்றத பா நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா, பாதி ப்ராப்ளம் அதிலேயே சால்வ் ஆயிரும். ஸோ நோ கான்டாக்ட் பீரியட் உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் சொல்லிக் குடுத்துருக்கலாம். ஸோ மூன் கார்ட் வரும்போது ஐய்யயோ! நடக்குமா? நடக்காதான்னு சொல்லிட்டு தோணும். ஏன்னா அது வந்து ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி காமிக்கும். அந்த ஃபியர போக்க தான் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ டோன்ட் வொரி டூ மச் அபவுட் த சைலன்ஸ் ரைட் நவ். த கார்ட்ஸ் ஆர் சேயிங் தட் த ஃபுல் சைக்கிள் இஸ் லீடிங் யூ ஸ்ட்ரைட் இன்டு த செலப்ரேஷன். ஏன்னா இங்க நம்மள்ட்ட என்ன இருக்குது? 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே. நம்ம ஜோடியாக் சைன்ஸ் பார்த்துடலாமா? ஓகே. என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஏரிஸ், தென் ஜெமினி, ஸ்கார்பியோ, தென் கேப்ரிகார்ன், ஓகே, பைசஸ், தென் கேன்சர். இந்த எனர்ஜி இருக்கு காய்ஸ். எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அத எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டரும் இது கூட சொல்றேன். அதையும் பார்த்துக்கோங்க. ALES GKPR NYDMBJPX then CTUHFOWXI. ஸோ இந்த லெட்டர்ஸ் உங்க பேர்ல ரெசனேட் ஆயிருக்கலாம். இல்லாட்டி உங்களோட பெர்சனோட பேர்ல ரெசனேட் ஆயிருக்கலாம். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜோடியாக் சைன் ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாம் சும்மா அந்த எனர்ஜி கன்ஃபர்மேஷனுக்கு தான் காய்ஸ். இந்த ரீடிங் உங்க சோலுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா தாராளமா பாருங்க. ஜெண்டர நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் என்னோட ரீடிங்ஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்ஸ் தான். எப்போ உங்க கண்ணுக்கு படுதோ, அப்போ நீங்க தாராளமா இந்த ரீடிங்க பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் வந்து 6 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு சிலருக்கு 6 டே டூ 6 வீக்ஸ்க்குள்ள நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மூன் கார்டு இருக்கிறதுனால த ஃபுல் மூன் இல்லாட்டி அந்த 28 டேஸ்ல ஒரு பிக் ரியலைசேஷன் ஃபுல் மூன்ல இருந்து அந்த 28 டேஸ் வரல ஒரு பிக் ரியலைசேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட்டா நம்மளுக்கு பாட்டம் ஆஃப் த டெக் இந்த 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால 3 வீக்ஸ் டூ 3 மந்த்ஸ்க்குள்ள ஃபுல் ஃப்ளெட்ஜா ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சிலியேஷன் உங்களுக்குள்ள ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. ஸோ 3 to 3 மந்த்ஸ் கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோன்ட் கவுண்ட் த டேஸ். இந்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மூன் கார்டில் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து என்னன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக ஆரம்பித்தாலும் இந்த 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு செலிப்ரேஷனில் உங்களுக்கான அந்த ரீகன்சிலியேஷன் நடக்கும்ன்றத இந்த ஓவரால் ரீடிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மேபி 6ல இருந்து 12 டேஸ்க்குள்ள உங்கள் பர்சன் உங்கள் மேலே இருக்கிற அந்த எம்பியூரர் அந்த ஈகோவை கொஞ்சம் வேனிஷ் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். ஓகே, நம்ம இந்த இடன் ட்ரூத் ஹொராக்கிளில் என்ன கார்டு வருதுன்றதை பார்க்கலாம். திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். நான் கார்ட்ஸ் ட்ரான் பண்ணுறேன்.
வி வில் பி டுகெதர் அகெயின். பார்க்கலாங்க. இந்த கார்டு தெரியுதா பார்த்துக்கங்க. எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஐ நோ ஐ வாஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யுவர் பெயின். பார்க்கலாம். இந்த 2 கார்டும் எவ்வளோ நம்ம ரீடிங் அந்த டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த 2 கார்டும் என்னன்னா, நம்மளோட அந்த ஓவரால் ரீடிங்கை வந்து லாக் பண்ணிடுச்சு பாருங்களேன். அதாவது என்னன்னா, வி வில் பி டுகெதர் அகெயின். இந்த கார்டு வந்து டைரெக்டாக இந்த 3 ஆஃப் கப்ஸ் அந்த ஃபைனல் அவுட்கம் அந்த வேர்ல்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட சிங்க் ஆகுது. என்ன வைபு சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் மனசில் இது வந்து டெம்ப்ரவரி சப்ரேஷன் ஒரு டீப் ஃபீல் வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் நம்ம திரும்ப ஒன்று சேருவோம். நீங்கள் 2 பேரும் அகைன் ஒன்றாகுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்பிட்டு இருக்கிறாங்கன்றது இந்த கார்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ உங்ககிட்ட பேச வர தயங்கலாம். ஏன்னா அந்த 3 எனர்ஜி இருக்கிறதுனால. ஆனால் அவங்க மனசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் அவங்களோட பிலவுட் ஒன்னுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஐ நோ ஐ வாஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யுவர் பெயின். இது வந்து அவங்களோட ரியலைசேஷனை காமிக்குது. இது ரொம்ப ரா அண்ட் ஆனஸ்டான ட்ரூத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த கார்டு வந்து த எம்பீரர் அந்த பாஸ்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதோட டீப் மீனிங் என்னென்னா, அதாவது உங்களோட அந்த பாஸ்டில் நீங்கள் ஏதாவது பர்சனல் பெயின் இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ், கரியர் ஸ்ட்ரெஸ் ஆர் பாஸ்ட் ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எஸ்கேப் மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. ஸோ அந்த கில்ட் அந்த இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த டைமிங்கில் நீங்கள் இருந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் உங்கள் கனெக்ஷனை வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்குதுன்றதை யோசித்து அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட அந்த பெயினை மறக்கிறதுக்காக இவங்கள ஒரு மெடிசனாக பார்த்துருக்குறீங்க. ஆனால் அது கடைசியில் 2 பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷனை வந்து பில்ட் பண்ணிடுச்சுன்றத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப மெச்சூராக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எம்பத்தி உங்கள் சைடில் இருந்து இருக்குது. அவங்க இப்போ வந்து உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் ஒரு சில டைம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்ற ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நோ மோர் கேம்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் இருந்த ஸ்டேஜ் வந்து இப்போ காணாம ஆக போகுது. இனி வரப்போகிற அந்த ரீயூனியன் வில் பி டுகெதர் அகெயின். ரொம்ப சாலிடாக உண்மையான த லவ்வர்ஸ் கனெக்ஷனோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் இப்போ உங்கள் பெயினை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் சோல் கனெக்ஷனே அவங்களோட சோல்டோட ஆஃபர் பண்ண விரும்புகிறாங்க. இந்த கன்சலேஷன் வந்து சும்மா நடக்காது. கொஞ்சம் சோல் லெவல் ஹீலிங்கோட நடக்க போகுது. ஏன்னா இந்த 3 கார்டு இருக்கிறது வந்து அந்த டிப்ரெஷன் மனுஷன் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்து யோசிக்கும் போது தான் அவனுக்கு அந்த நல்லது கெட்டது புரியும். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே காய்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்னு தெரில. கொஞ்சம் லாங்குவேஜ் ட்ரபிள் இருக்கிறதுனால ஏதாச்சும் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக தமிழ்லேயே கொடுக்குறதுக்கு. அண்ட் தென் வாட், அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, take care of your heart and soul. Goodbye.